Welcome to Everyday Special. Friends, இன்னைக்கு ஒரு குட்டி vlog தான் பார்க்க போறோம். என்னன்னா இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு எப்பவுமே லஞ்ச் ஸ்பெஷல் தான் என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு மார்னிங் ஸ்பெஷல் என்னன்னு ஒரு குட்டி vlog தான் பார்க்க போறோம். மம்மியோட ப்ரிப்பரேஷன் தான். ஸோ என்ன பண்றாங்க என்ன டிஷ்ன்ட்டு போய் பார்த்துடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மம்மி வந்து இங்கே தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இதை ஒன்று ஃப்ரை பண்ணோம், வாங்க பார்க்கலாம். ஸோ கடாய் எடுத்து வச்சுருக்காங்க. கடாயில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் போர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆயில் போர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ நட்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சைடில் இது வந்து ஃபைனலாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு பிறகு மஸ்டர்ட் சீட்ஸ், அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் உளுந்தப்பருப்பு, இது எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதில் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணோன்னு கிடையாது, ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு 2 கேரட் வந்து மீடியம் சைஸ் கேரட் துருவி வச்சுருக்காங்க, அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா. அதுக்கு பிறகு 1 கப் ரவை, நைஸ் ரவை வந்து ஸ்மூத் ரவை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணி ஆற வச்சு அதுக்கு பிறகு கொத்தமல்லி பீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் சால்ட், தேவையான அளவுக்கு சால்ட், அப்புறம் கர்ட் வந்து 1 கப் ரவைக்கு 1 கப் கர்டுங்கிற ரேஷியோவில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு 1 கப் சேம் அதே கப்புக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக இட்லி பண்ணுறோம், அதனால நல்லா பொங்கி வரும். ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுருங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து இங்கே வந்து இட்லி குக்கர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணி கேஷ்யூ எல்லாம் பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங் வந்து ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த கேஷ்யூ வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க மம்மி. ஸோ இட்லி குக்கரில் இட்லி பேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, பாருங்கள். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது ஃபைனலாக மூடி வச்சிட வேண்டியதான். ஓகே, 10 மினிட்ஸ் கழிச்சு இது நல்லாவே குக் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள், நல்லாவே பேக் ஆகிருக்கு இட்லி வந்து. ஸோ இதை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். பாருங்கள், மம்மி வந்து சூப்பராக பிளேட்டில் வச்சு ஆர்கனைஸே பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே கீ நம்ம ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கீ வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து கேரட்டு, அந்த உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் மம்மி போட்டிருக்காங்க. சாப்பிடும் போதே சூப்பர் டேஸ்ட்டுன்னா சூப்பர் டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன்.